வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ராகு கேது பயிற்சிக்கான நிகழ்ச்சி. இதில் நான் ராகு மே மாதம் 19ஆம் தேதி விடியற்காலை 5 மணிக்கு ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்குள் பிரவேசிக்கிறார். கேதுவானவர் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்குள் பிரவேசிக்கிறார் அதே நேரத்தில். ஏன்னா ராகு தலை கேதுவால். ஸோ அவங்க ஒரு 180 டிகிரியில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் பயிற்சி அந்த நேரத்தில் நடக்கும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படின்னா, அந்த ராசிக்குள்ளே வருதுனால என்ன பலன், அது போக அந்த ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், இப்போ உதாரணத்துக்கு கும்பத்துக்குள்ளே இருக்கிற நட்சத்திரங்கள் என்னென்னா பூரட்டாதி 1, 2, 3 பாதம், அப்புறம் சதயம் 4 பாதங்கள், அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். இதில் இந்த 9 பாதங்களை கொண்டது கும்பராசி. அப்போது அதுதான் நட்சத்திர சாரம்னு சொல்கிறோம். அப்போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் என்ன பலன், சதயத்தில் என்ன பலன், அவிட்டத்தில் என்ன பலன் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே போல் அடுத்த அதோடைய 2ஆம் பகுதியாக கேதுவுடைய பயிற்சி எப்படின்னா, முதல்ல உத்திர நட்சத்திரத்தின் முதல் பாதம், அதுக்கப்புறம் பூர நட்சத்திரத்தின் 4 பாதங்கள், அதற்கப்புறம் மகன் நட்சத்திரத்தின் 4 பாதங்கள். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு அவர்கள் இருவரும் அடுத்த பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th டிசம்பர் 2026ஆம் வருஷம். அப்போது இவங்க என்ட்ரி பண்ணுறது 19th மே, இதுலேருந்து எக்ஸிட் ஆகுது அப்படின்னா அது 5th டிசம்பர். ஸோ இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். மேஷராசி நேயர்களை பொறுத்தவரையில் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு 11ஆம் வீடான கும்பத்துக்குள் நுழைகிறார். அதே நேரத்தில் கேது கன்னி ராசியிலிருந்து 5ஆம் வீடான சிம்ம ராசிக்குள் பிரவேசிக்கிறார். இப்போ ராகுவோடைய எஃபெக்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். 11ஆம் வீட்டில் ராகு, எந்த கிரகமுமே 11ஆம் வீட்டில் போனால் நன்மைகளை செய்யுங்கிறது விதி. அப்போ 11ஆம் வீட்டுக்குள்ளே போகக்கூடிய ராகு நன்மைகளை செய்வாரானா நிச்சயமாக நன்மைகளை செய்வார். இப்போ அவரால் என்ன நன்மைகள் உங்களுக்கு விளைய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில புதிய சொத்துக்கள் வாங்குவது, பிதுர்ராஜித சொத்துக்கள் சேர்வது, தாத்தா பாட்டி முப்பாட்டை அந்த சொத்துக்கள் சேர்வது. அதுபோல் சில நேரங்களில் வழக்கில் இருக்குது, இல்லை உறவினர்களுக்குள்ளே சில டிஸ்பியூட்ஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட அது உங்களுக்கு என்ன நியாயமாக சேர வேண்டியதோ அது வருவதற்கான வாய்ப்புகளை பற்றி பேசுகிறது. 2வது விஷயம், ராகு நட்புகளை பற்றியும் சொல்லும். அதாவது 11ஆம் வீடு. அப்போது ராகுனா ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அப்போ வெளிநாட்டு உள்ள வசிக்கிறவங்களோட நட்பு, அவங்களோட வரக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன், இது எல்லாத்தையும் ராகு உங்களுக்கு ஃபேவரபுளாக செய்வார். அதுக்கப்புறம் ராகுவினால் லாபம், ஏன்னா 11ஆம் வீடு என்றாலே லாபம்னு அர்த்தம். அப்போ லாபம் என்பது ஏற்படுகிறது. ஆனால் நெட் எஃபெக்ட்டு அதை பார்க்கணும். நெட் எஃபெக்ட் என்னென்னா, ஒரு பக்கம் மட்டும் பார்த்தா இதெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் இன்னொரு பக்கம் முக்கியமான பிளானட் சனி எப்படி போகிறார், குரு எப்படி போகிறார், அப்புறம் அதெல்லாத்துக்கும் மேலே உங்கள் தசாபுக்திகள், இவ்வளோ விஷயங்கள் அது உள்ளே அடக்கியிருக்கு. ஆனால் இந்த ராகுவினுடைய எஃபெக்ட்ஸு அப்படின்னு பார்த்தா 11ஆம் வீட்டில் ராகு போகிறது என்னமோ நன்மை தான். ஆனால் அதே நேரத்தில் நம்ம இன்னொரு விஷயத்தை என்ன பார்க்கணுன்னா, ராகுக்குன்னு சொந்தமாக வீடு கிடையாது. நிறையா சொல்லுவாங்க உச்ச வீடு, அந்த வீடு, இந்த வீடுன்னு. இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கே தவிர ராகுக்குன்னு எந்த வீடும் அலோகேஷன் கிடையாது ஆக்சுவலாக. அப்போது ராகுவோ கேதுவோ அவர்கள் செல்லக்கூடிய வீட்டின் பலனைத்தான் உங்களுக்கு தருகிறார்கள். அந்த மாதிரி பார்க்கும்போது 11ஆம் வீடு லாபஸ்தானம், அதுக்கான பலனை கொடுக்குறார். அதே நேரத்தில் அந்த லாபஸ்தானத்துக்குடைய சனி எங்கே இருக்கிறார்னு பார்க்கணும். அந்த சனி இருக்கக்கூடிய வீடு 12ஆம் வீடு. ஏன்னா அந்த பயிற்சி முன்னாலேயே நடந்துடுறது. அப்போது 7.5 சனியின் தொடக்கம், அவர் இருப்பது 12ஆம் வீடு. அப்போ 11ஆம் வீட்டில் ராகு லாபத்தை கொடுத்தார், 12ஆம் வீட்டில் லாபம், அதாவது விரயம் அப்படின்னு ஆகிடுறது. அப்போ லாபத்துக்கு விரயம். இப்போ ஒரு விஷயத்தில் நீங்கள் என்ன சந்தோஷப்பட்டுக்கலாம்னா, ஃபைனான்ஷியல் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் வரவு இருக்குது, இன்னொரு பக்கம் செலவும் இருக்குது. அப்படி தான் அதை எடுத்துக்கணும்.
அதனால் இது ஒரு பெரிய வரவு, இது ஒரு பெரிய யோகம் நீங்கள் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த சனி ஒரு வேளை ஃபேவரபுளாக இருந்தாருன்னா அது பாசிட்டிவாக நீங்கள் எடுக்க முடியும். ஆனால் அந்த மாதிரி இல்லை. சனி 12ஆம் வீட்டில் இருக்கார். ஸோ இது ரெண்டுமே சமப்படுறது. ரெண்டாவது விஷயம், 12ஆம் வீட்டில் சனி அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்களில், அதாவது அதோட எஃபெக்டில் ஒன்றாவது எஃபெக்ட் என்னென்னா, ராகு 11ஆம் வீட்டில் இருக்கார். அப்போது தேவையில்லாத தொடர்புகள், ஃபிக்ஷியஸ், திருட்டு பசங்களுடைய தொடர்பு எல்லாம் ஏற்படும். நீங்கள் அலோவ் பண்ணினால், மார்க் மை வேர்ட்ஸ், நீங்கள் அலோவ் பண்ணினா ஒரு திருடா நீ திருடா நீ ஓரமாக போட்டேன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. இல்லை அவங்க கூட ஏதாவது கூட்டு வச்சு ஏதாவது செய்யலாமே, செய்வீங்க. எவ்வளோ நாளைக்கு செய்வீங்க? கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு செய்யலாம். அதுக்கப்புறம் எங்கே பிஹைண்ட் த பார்ஸ் கன்ஃபர்ம்டு. யாரெல்லாம் திருட்டுத்தனம் பண்ணுறானோ அவனுக்கு பிஹைண்ட் த பார்ஸ் கன்ஃபர்ம்டு. அப்புறம் கேட்கக்கூடாது, என்ன 11 ராகு நிறையா நல்லது சொன்னீங்களே, ஆமாம் நல்லது, நீ அவனை கள்ளக்கடத்தல் பண்ணுறது நல்லது, இது கஞ்சா வைக்கிறது நல்லது, நீ போன லாபத்தை பார்த்த, 12 இருக்கிற சனி ஒன்று உள்ளே தள்ளிட்டார். அதுவும் நடக்கும், இதுவும் நடக்கும். அப்போது முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன கிளியராக புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம தர்மப்படி நியாயப்படி ஒழுங்காக இருந்தோம்னா நமக்கு எந்த வித பிரச்சனையும் நம்மளை அண்டாது. இல்லைன்னா பிரச்சனைகள் வரும், அதுக்கு தடையே இல்லை. ஏன்னா ஒரு பக்கம், அதாவது இப்போ லஞ்ச ஒழிப்பு துறைமா அவன் எப்படா பிடிப்பான்னா, மறைஞ்சு நின்றுப்பான். மறைஞ்சு நின்று அது ஏதோ இந்த நோட்டும்பான், அதில் ஏதோ கெமிக்கல் தடவி, அந்த கெமிக்கல் தடவி நோட்டை ஆசையாக வாங்கி நீ இப்படி எடுத்து உள்ளே வைப்ப, பின்னாலே வந்து கையை பிடிச்சிட்டுருவான். பிடிச்சி நீ வாங்கினதுக்கான ப்ரூஃப் அந்த அந்த இந்த நோட்டுன்னு. அப்போ ராகு உனக்கு அந்த நோட்டை கொடுக்குறார், சனி உன்னை உள்ளே தள்ளுறார். இந்த காலகட்டத்தில் மேஷ ராசியில் நல்லவர்களை பற்றிய பிரச்சனை இல்லை. ஆனால் தில்லு முள்ளு திருட்டுத்தனம்லாம் பண்ணிங்கன்னா நத்திங் இஸ் கேரண்டீட், யூ ஆர் அ ட்ரபிள். இவ்வளோதான். உங்களுக்கு இன்னொரு ஆள் உங்களை காப்பாற்றுற ஆள் யார்? குரு. அவர் 3ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கார். அவராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, அவர் வெறும் ஸ்பெக்டேட்டர் தான். ஸோ இதில் கவனமாக இருக்கணுன்றதுனால தான் இதையும் சொல்கிறேன். ஏன்னா நன்மையும் சொல்லணும், தீமையும் சொல்லணும். சரி, இப்போ நம்ம பாசிட்டிவ் பார்ட்டுக்கு வருவோம். பாசிட்டிவ் பார்ட்டுக்கு வரும்போது அவர் கிட்டத்தட்ட அந்த குருவினுடைய 3 பாதங்கள் இருக்குது. இது 19ஆம் தேதி தொடங்கி கிட்டத்தட்ட 24 நவம்பர் மாதம் வரை அந்த பூரட்டாதி 3ஆம் பாதம், 2ஆம் பாதம், 1 பாதம். அவர் ரிவர்ஸில் தானே வர ராகு. அதனால் இதில் அவர் ட்ராவல் பண்ணுறார். கிட்டத்தட்ட சனியுடைய பலனையும் குருவினுடைய பலனையும் சேர்த்து கொடுக்கிறார். ஏன்னா வீடு சனி, இது நட்சத்திரம் குருவினுடையது. அப்போ சனி எங்கே இருக்கார்? 12 இருக்கார். குரு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 3 என்றால் இனிஷியேட்டிவ், முயற்சி, இதெல்லாம். அப்போது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று தொடங்கணும்னு ஆசைப்பட்றீங்க. முதல்ல ப்ராஜெக்ட்டு நான் பிள்ளையார் சொல்லி போட்டோன்னே எனக்கு காசு யாரும் கொடுக்க போகிறதில்ல. நான் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி கட்டணும்னு ஆசைப்பட்றேன். அந்த ஃபேக்ட்ரியை நான் கட்டி அது ஃபங்க்ஷன் ஆனால் தானே எனக்கு காசு. அப்போ அது கட்டக்கூடிய காலம். ஏன்னா சனி விரயத்தில் இருக்கிறார். எங்கேயோ கடன் வாங்கினேன், செலவு பண்ணுறேன் நாளைய நன்மைக்காக. அந்த நாளைய நன்மைக்காக நீங்கள் போடக்கூடிய உழைப்பு, அந்த கம்யூனிகேஷன்லாம் இருக்கு இல்லையா, அது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சொல்கிறார். அப்போது பெரிய ப்ராஜெக்ட்ஸை தொடங்கிறதுக்கான காலம் நிச்சயமாக உண்டு. பெரிய ஐடியாஸ் உங்கள் மனசில் இருக்கலாம், இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும்னு. 3ஆம் இடங்கிறது கம்யூனிகேஷன் போது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த புக்ஸ் எல்லாம் எழுதுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. பப்ளிஷ் பண்ணுவாங்க, பல விஷயங்களை பற்றி இது பண்ணுவாங்க, புதுசாக சில விஷயங்களை தொடங்குவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இது அற்புதமான காலமாக அமையவும், வெற்றியை நோக்கி பயணிப்பீர்கள். இந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த உங்களை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடியது, மேலே ஸ்டார்ட் பண்ணக்கூடியது நவம்பரில் முடிவடைஞ்சு மேபி டிசம்பரில் ரெடி டு லான்ச்ன்ற மாதிரி அதுக்கான பிளான்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சைடுன்னு எடுத்திங்கன்னா 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களை ஏமாற்றவில்லை, உங்களுக்கு வருங்காலத்துக்கு நல்ல அஸ்திவாரத்தை போட்டு தருகிறார். அதுதான் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால் அது பாசிட்டிவாக இருக்குது. அடுத்தவர் என்ன செய்கிறார்? சதய நட்சத்திரத்தில் டிரான்சிட் ஆகிறார். சதய நட்சத்திரத்தில் இவர் டிரான்சிட் ஆகக்கூடிய காலம் 24 நவம்பர் மாதம் தொடங்கி 1ஆம் தேதி ஆகஸ்ட் 2026, ஆகஸ்ட் 1, 2026 வரைக்கும் அந்த சதயத்தில் போகிறார். சதயம் யார்? ராகுவினுடைய நட்சத்திரம். அப்போ ராகுவினுடைய நட்சத்திரத்தில் அவர் போகும்போது 11ஆம் வீட்டுக்கான பலனை உறுதிப்படுத்துகிறார். அந்த இடத்துல
கொஞ்சம் இன்னும் பவர்ஃபுல்லாக அவர் ஆக்ட் பண்ணுறாரு. ஏன்னா அவருடைய சொந்த நட்சத்திரம் அது. அப்போ இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கார். அப்போ 11ஆம் வீட்டில் அவர் டிரான்சிட் ஆகும்போது என்ன ஆகுது, எப்போவுமே சதயம்னா என்ன தெரியுமா, சதம் அப்படின்னா சமஸ்கிருதம் ஹிந்தி எல்லாத்துலேயுமே என்ன சொல்லப்பட்டிருக்கு, 100 கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு தெரியும் சதம் அடித்தார் அப்படிமா. அதாவது நூற்றுக்கணக்கான நட்சத்திரங்களின் கூட்டம் என்பது தான் சதயம். அப்போ அந்த நேரத்தில் 11ஆம் வீடுன்னா நமக்கு தெரிந்தவர்கள், நாம் அறிந்தவர்கள், இவர்களால் நமக்கு அனுகூலங்கள் நிகழும். நாளைக்கு ஒரு காரியம் எனக்கு நடக்கணும், ஒரு பாலிட்டிஷியனே தெரியும், அவரை போய் பார்க்குறேன், அவன் நல்ல மூடில் உங்களுக்கு உதவி பண்ணுவான், உனக்கு எல்லாமையா அப்படிமா. அதே நேரத்தில் திருட்டு பையனும் உதவி பண்ணுவான். ஸோ நம்ம எடுக்கிற டைரக்ஷன் இம்பார்ட்டண்ட், அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ என்னாகும், உங்களுக்கு உதவிகள் ஏராளமாக கிடைக்கும். இது வளர்ச்சியை குறிப்பிடக்கூடிய ஒரு காலம். அப்போ ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் என்ன சொல்கிறது, அருமையான ஒரு வளர்ச்சி, எடுக்கிற காரியங்கள் எடுத்த எல்லாத்துலேயும் வெற்றிக்கு மேல் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இது அமையும். எதிர்பாராத நல்ல திருப்பு முனைகளை எல்லாம் தரக்கூடிய ஒரு காலம். வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெளிநாட்டு பயணங்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக நடக்கக்கூடிய ஒரு காலம். ஸோ ரொம்ப ப்ரொடக்டிவ் பீரியட் இந்த பீரியடில் உங்களுக்கு ஒன்று நிறையா நன்மைகள் நடக்கிறது, ரெண்டாவது உங்கள் ஆம்பிஷன்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் ஆர் அட் இட்ஸ் பெஸ்ட். ஸோ பிரமாதமான ஒரு காலத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கி 5ஆம் தேதி டிசம்பர் வரை அவர் ட்ராவல் பண்ணக்கூடியது அவிட்ட நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் யார், உங்கள் ராசிநாதன். அப்போது இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஃப்ரூட்ஸ் ஆஃப் யுவர் ஹார்ட் ஒர்க் அப்போ நடக்கும். ஃப்ரூட்ஸ் ஆஃப் யுவர் ஹார்ட் ஒர்க், பலனை அனுபவிப்பீர்கள். மரம் நட்டவன் பழத்தை சுவைச்சான்ற மாதிரி அந்த பழம் அப்போ தான் கிடைக்கிறது. அப்போது இதோடைய சீக்வன்ஸ் இந்த மாதிரி வர்றதுனால பார்த்திங்கன்னா, முதல்ல உழைப்பு, அந்த உழைப்புக்கு அப்புறம் அந்த உழைப்பில் ஒரு நிறைவை ஏற்படுத்தி உங்கள் பொசிஷனை நீங்கள் கன்சாலிடேட் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க. அதற்கப்புறம் லாபத்தை பார்க்கிறீர்கள். அப்போ 11ஆம் வீட்டினுடைய அந்த சைக்கிள் கம்ப்ளீஷன் ஆகுது. இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக ராகுவை பொறுத்தவரையில் அமைகிறது. இப்போ கேதுவை பற்றி பார்க்கலாம். கேதுவை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கேது ஞானகாரகன். காளமாட்டில் போய் பால் கறக்க முடியாது. ஞானக்காரகன்ட்ட போய் காசு எப்படி வாங்க முடியும்? ஞானத்தை வேணால் வாங்கலாம். அதனால் கேதுகிட்ட போய் காசு கேட்காதீங்க. அது காளமாட்டில் பால் கறக்கிறவனால செய்ய முடியாது. இப்போது அவர் முதல்ல அதே 19 மே மாதம் 2025 தொடங்கி எக்ஸாக்டாக ஜூலை மாதம் 20ஆம் தேதி, அதான் 2 மாதம் கரெக்டாக ஒரு கணக்கு. இந்த 2 மாத காலம் அவர் கடக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் முதல் பாதம். ஸோ இந்த உத்திரம் முதல் பாதத்தில் இவர் கடக்கக்கூடிய இந்த ஒரு காலம் சூரியனுடைய நட்சத்திரம். இது சூரியன் யார், 5ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போ என்ன நடக்கும், வெல்ஃபேர் ஆஃப் யுவர் சில்ட்ரன், குழந்தைகளுடைய ஒரு இது மனசுக்கு திருப்தியை கொடுக்கிறது. அதே போல் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புகழ் கிடைக்கும், நல்ல பெயர் கிடைக்கும். சில நேரங்களில் நான் ஒரு பாலிட்டிக்ஸ் எல்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பிரேக் த்ரூ, அதில் ஒரு வெற்றி வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக பூரம் 4 பாதங்கள், 4, 3, 2, 1 பூரம். இதில் அவர் டிரான்சிட் ஆகக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 20 ஜூலை தொடங்கி மார்ச் 30ஆம் தேதி வரை, 2026ஆம் வருடம் மார்ச் 30 வரை அவர் டிரான்சிட் ஆகக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம். அப்போ பூர நட்சத்திரத்தில் இவர் டிரான்சிட் ஆகும்போது சுக்கிரனுடைய ஸ்டார், சுக்கிரன் யார், 2 குடைவன் 7 குடைவன். இதில் 2 வகையான பலன்களை பார்க்கலாம். ஒன்று, மனசில் நிம்மதி இருக்கும், சுகம் பெருகும், சந்தோஷம் பெருகும். ஆனால் திருமணம் அப்படின்னு வந்தால் கேதுவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மட்டும் அவர் இப்படி தலையாட்ட மாட்டார், இப்படி தலையாட்டுவார். அது மட்டும் டிலே தான் ஆகும். ஏன்னா சுக்கிர நட்சத்திரத்தில் கேது போகிறாருன்னா அவர் நடக்க வேண்டியதை கூட தள்ளி போட்டுருவார். அதனால் அந்த வருஷம் நடக்காது.
ஆனால் ஒரு விஷயம் என்ன அதில் பாசிட்டிவ்னா, சில சுபிக்ஷங்கள் நடக்கும். சுபிக்ஷங்கள்னால், நான் வீட்டுக்கு நல்ல பொருள்கள் வாங்கினேன், எங்கள் வீட்டில் வந்து சில நன்மைகள் நடந்திருக்கு, சில ஃபங்க்ஷன்ஸ் நடந்திருக்கு, சில பூஜைகள் நடக்கிறது, சில க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் நான் போயிட்டு வந்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அந்த க்ஷேத்திரங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப மரியாதை பண்ணாங்க, எனக்காக ஸ்பெஷல் பூஜை பண்ணாங்க, சில ஹோமங்கள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் போய் நான் அட்டன் பண்ணேன். இப்போ ரிலீஜியஸாக நான் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யும் போது எனக்கு பெரிய அளவு சந்தோஷம் ஏற்படும். அதே நேரத்தில் 2ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் உடையவர், அப்போ உங்கள் தசாபுக்திகள் சரியாக இல்லை என்றால் சில நேரங்களில் ஹெல்த்தோடைய பிரச்சனைகளையும் அது குறிப்பிடுகிறது. குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட தொல்லைகள் இருக்கவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள் கூடும். சுகர் ப்ராப்ளத்துக்கும் சுக்கரனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அப்போ சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இவர் டிரான்சிட் ஆகும்போது சுகர் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது, வயத்தில் சில நேரங்களில் சில பேருக்கு அல்சர் இருக்கும், இது மாதிரிலாம் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது. ஏன்னா கேதுவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மகிழக்கூடிய விஷயங்களை அவர் செய்யவே மாட்டார், ஆனால் ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்வார். நீங்கள் மற்றவர்களுக்காக உதவிக்கு கரம் நீட்டும் போது அதுக்கு கேது உதவியாக இருப்பார். ஆனால் எனக்காக நான் உதவி கரம் நீட்டுறேன்னா 5 பைசா விழாது. ஊருக்காக பிச்சை எடுங்க, அட்லீஸ்ட் காசாவது வரும். உங்களுக்காக நீங்கள் பிச்சை எடுத்தீங்கன்னா ஒன்றுமே வராது. இதுதான் கேதுட்ட முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதனால் கேதுவை பொறுத்த வரைக்கும் ஞானத்தை தரக்கூடியவர். அவர் சுக்கிரனுடைய தன்மையில் போகும்போது நல்ல ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சில நேரங்களில், இப்போது சொல்லுவோம் ஷேர் மார்க்கெட்டு அது இதெல்லாம், இந்த மார்க்கெட் அதை பணம் எப்படி பண்ணுவது அப்படிங்கிறது, அதை பற்றிய நாலேஜ் நல்லா உருவாகக்கூடிய காலம். படிப்பில் பெரிய வெற்றியை தரக்கூடிய காலம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. இதெல்லாம் நிகழும். மார்ச் மாதம் 30ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை அவர் போகக்கூடிய நட்சத்திரம் மக நட்சத்திரம், சொந்த நட்சத்திரம், கேதுவனுடைய சொந்த நட்சத்திரம் மகம். இந்த ஒரு காலகட்டம் எப்படி இருக்கும்னா, இந்த ரிசர்ச் பண்ணுறவங்க, புதிய கண்டுபிடிப்புகளில் இறங்குறவங்களுக்கெல்லாம் நல்ல பிரேக் த்ரூ கிடைக்கும். எவ்வளோ பேர் மனித குலத்தின் நன்மைக்காக, நான் கேன்சருக்கு ஒரு மெடிசன் ரிசர்ச் பண்ணுறேன், ஒரு வேக்சினேஷன் ஒன்று ரிசர்ச் பண்ணுறேன், இந்த வியாதி வராமல் இருக்க, அந்த வியாதி வராமல் இருக்க, அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. இதுக்கெல்லாம் மிக உகந்த காலம் இது. சில புதிய விஷயங்கள் உருவாவது, சில புதிய கண்டுபிடிப்புகள், அப்புறம் ஆன்ம பலத்தை பெருக்குவதற்கான ஒரு காலம். அப்போ ஆன்ம பலத்தை பெருக்குவதுன்னா என்ன? ஒரு ஞானத்தை பற்றி சிந்தனை உடையவர்களுக்கு அருமையான பொற்காலம் தான் சொல்லணும். ஏன்னா 5ஆம் வீடு அதுவே வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்ற பெயர். அப்போ ஞானத்தை அடைவதற்கு மிக உகந்த காலம். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க, எல்லாம் பைசா 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 இல்லை, ஞானமும் முக்கியம். அது யாருக்கு புரியும்னா, லைஃப்பில் கொஞ்சம் அடி வாங்கினவங்களுக்கு தான் தெரியும். மற்றவன் யோ ஞானம் என்னையா பெரிய ஞானம், எது ஞானம்னு சொல்கிற? கோயிலில் பூசாரி இருக்கானே அவன் ஞானம், அப்படி அந்த ஞானமா? ஞானம் என்பது வேறு, அவர் பூஜை செய்கிறவர், அது வேறு இது வேறு. எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீ ஞானமாக இருந்தால், ஞானியாக இருந்தால், எந்த ஒரு ஃபீல்ட் ஆஃப் ஆக்டிவிட்டியில் நீ இருக்கியோ அந்த ஃபீல்ட் ஆஃப் ஆக்டிவிட்டியை பற்றி பரிபூர்ணமாக நீ அறிந்து கொள்வாய். ஒரு காரை டிசைன் பண்ணுற, ஏன் ஒரு ராக்கெட்டை டிசைன் பண்ணுற, இது எல்லாமே ஞானம்தான். ஸோ அதோடைய பைஃபர்கேஷன் என்ன பண்ணுறீங்க? ஞானம்னா ஒரு சாமியார் கோவணம் கட்டின்னு போய் மூலையில் உக்காந்துன்னு கண்ணை மூடின்னு உக்காந்துருக்கான்னு நினச்சிக்காதீங்க. ஞானம் என்பது அறிவுக்கு அப்பாற்பட்டது ஞானம். அப்போ அறிவையும் மிஞ்சியது. ஞானம் என்பது லீடிங், அறிவு அதை ஃபாலோ பண்ணும். ஞானம் சொன்னதை அறிவு அடையும். அப்போ ஞானம் இன்னும் 2 படி மேலே போயிடும். இதுதான் ஞானத்துக்கும் அறிவுக்கும் உள்ள போட்டு. இதைத்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கான ஒரு திறவுகோல். குறிப்பாக இந்த கேதுவனுடைய ஒரு தன்மை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும்.
ஸோ இதுதான் இந்த ராகு கேதுவினால் வரக்கூடிய ஒரு பலன்களாக மேஷராசியை பொறுத்தவரையில் அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.